நல்லதோ கெட்டதோ அவரவர் விதியை அவரவரே தீர்மானித்து அதற்கேற்ப நடந்து எதிர்காலத்தை நிர்ணயிக்கின்றார்கள். நீயும் உன் விதியை சரியாக்க வேண்டுமென்றால் பிறரது அனுபவத்தை மட்டுமே புகழ்ந்து பேசிக் கொண்டிருக்காதே. உனக்கு தரும் அனுபவங்கள் வேறு, பிறருக்கு கிட்டும் அனுபவம் வேறு. அனுபவம் கிட்டாத நிலையில் கேலிக்கு ஆளாகலாம் அல்லது நம்பிக்கையை நீ இழக்கவும் நேரிடலாம். இதனால் உனக்கு வரவேண்டிய மாற்றம் வராமல் போகும். ஒரு வீட்டுக்கு மூத்த பிள்ளையாக பிறந்திருந்தால் மற்ற சகோதர சகோதரிகளால் நீ தூற்றப்படுவது 100க்கு 100 இருக்கும். உனது தியாகம் அவர்களுக்காக வாழ்கின்ற வாழ்க்கை என எல்லோரும் பிறரால் சந்தேக கண் கொண்டுதான் பார்க்கப்படும். அவர்களை ஏமாற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்று கூட உன்னை பற்றி பேசி உன்னை விட்டு விலகி போயிருப்பார்கள். எந்த நிலையிலும் யாருடைய தூற்றுதலையும் மனதில் ஏற்றுக்கொள்ளாதே. உனக்குரிய படியை நான் அளந்து கொண்டிருக்கிறேன். உன்னை நான் பராமரிக்கின்றேன். இந்த நிலையில் பிறரை பார்ப்பதும் அவர்களுக்காக பரிதவிப்பதும் உனது மேன்மையை நிரூபிப்பதுமான செயல்களில் ஈடுபாடு காட்டாதே. சுகமோ துக்கமோ, நோயோ ஆரோக்கியமோ, வறுமையோ பற்றாக்குறையோ எல்லாம் எனது பொறுப்பு என என் மீது யார் பாரத்தை சுமத்துகின்றானோ அந்த பக்தனின் சுமையை நிச்சயமாகவே நான் சுமக்கிறேன். ஆகவே உனது விஷயத்தையும் என் பொறுப்பில் விட்டுவிடு. ஓம் சாய்ராம்.